அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய விசேட உரை எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போல் அமைந்திருக்கிறது. We are going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. In the meantime, discussions are ongoing. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்த போர் இன்று ஒரு மாதத்தை கடந்தும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஓரிரு வாரங்களில் இந்த போர் முற்று பெற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் கூட இந்த போர் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு புறத்திலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார். ஆனால் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறவில்லை என தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தது ஈரான். இப்படியான நிலையில் 48 மணித்தியாலங்களுக்குள் ஆர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் ஈரானுடைய எரிசக்தி மையங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என ஈரானுக்கு அச்சுறுத்தல் விடுத்தது அமெரிக்கா. அது சரிவரவில்லை. ஆனால் 48 மணித்தியாலங்கள் கடந்தும் கூட அப்படி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ளவில்லை. மீண்டும் 5 நாட்கள் போர் நிறுத்தம் என அறிவித்தது. அந்த 5 நாட்களுக்குள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்துவோம் என அறிவித்தது அமெரிக்கா. ஆனால் அந்த 5 நாட்களும் நிறைவு பெற்றன. அண்மையில் 10 நாட்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துவதாகவும் அந்த 10 நாட்களுக்குள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி மையங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இப்படியான நிலையில் தற்போது நேற்றைய தினத்திலே மிக முக்கிய ஒரு உரையினை நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த உரை எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போல் அமைந்திருக்கின்றது. இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த போர் முற்றுப்பெறுகின்ற தருவாயை இந்த போர் வந்தடைந்திருக்கின்றது என்ற அறிவித்தலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். We are going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. In the meantime, discussions are ongoing. ஈரானுடைய விமானப்படை கடற்படைகள் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய புரட்சிகர காவல்படை வலுவிழந்திருக்கின்றது. அந்த நாட்டினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். எனவே வெகு விரைவில் இந்த போர் முடிவுக்கு வரும் என்ற அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் தற்போது ஆர்முஸ் ஜலசந்தி பகுதியை ஈரான் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதன் காரணமாகவே உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. இது ஒரு தற்காலிக விலை அதிகரிப்பு மாத்திரமே. வெகு விரைவில் அது முடிவுக்கு வரும் என்று அறிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவிடம் போதிய அளவு எண்ணெய் இருக்கின்றது. யாரையும் நம்பி அமெரிக்கா இல்லை என்ற ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். அத்தோடு ஆர்முஸ் ஜலசந்தி வழியான எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற நாடுகள் அதனை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலையும் கூட விடுத்திருக்கின்றார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் என அறிவித்திருக்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று மிக முக்கிய ஒரு அறிவித்தலை ஈரானும் கூட விடுத்திருக்கின்றது. இந்த ஒரு மாத கால பகுதியில் மத்திய கிழக்கு பகுதியில் இருந்த அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்காவினுடைய மிக முக்கிய வர்த்தக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றது ஈரான். அதிலே மெட்டா, கூகுள், மைக்ரோசாப்ட், IBM, போயிங் உள்ளிட்ட 18 நிறுவனங்களுக்கு இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிறுவனங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உடனடியாக அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு அச்சுறுத்தலையும் கூட ஈரான் விடுத்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் தான் ஆர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டது. அதன் வழியான போக்குவரத்துகள் தடைப்பட்டன. அதன் காரணமாகவே உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டது. இந்த ஆர்முஸ் ஜலசந்தி வழியை ஈரான் கட்டுப்படுத்திய பின்னர் முக்கியமான பல கோரிக்கைகளை அமெரிக்கா விடுத்திருந்தது. குறிப்பாக நேட்டோ அமைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தது. ஆர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்கு நேட்டோ அமெரிக்காவோடு கைகோர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த போருக்கும் நேட்டோவுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. எனவே நேட்டோ இந்த போரில் தலையிடாது என நேட்டோ அறிவித்திருந்தது. 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட உலகின் பலமிக்க இராணுவ கட்டமைப்பான இந்த நேட்டோவே இன்று உடைந்து போயிருக்கிறது. நேட்டோ அமைப்பிலிருந்து வெகு விரைவில் வெளியேறுவது உறுதி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த தருணத்தில் நேற்றைய தினத்தில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான இந்த போரின் போது தம்மோடு கைகோத்திருந்த இந்த நாடுகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்த நாடுகள் மீது கடும் கோபத்தில் ஈரான் இருக்கின்றது. குறிப்பாக தரைவழி தாக்குதலை அமெரிக்கா ஆரம்பிக்குமாக இருந்தால்
அந்த தாக்குதலுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய நிலப்பரப்பை வழங்கினால் அந்த நாடுகளுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப் போவதாகவும் கூட ஈரான் அறிவித்திருக்கிறது. ஒரு புறத்திலே ஈரானுடைய படைகள் அழித்தொழிக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானுடைய புரட்சிகர காவல் படை வலுவிழந்திருப்பதாக அமெரிக்கா கூறினாலும் கூட தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீதும் அதே போன்று மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா சார்பு நாடுகள் மீதும் தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. எனவே அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சம் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த போர் அடுத்த உலகப் போராக மாறுமா அல்லது முற்று பெறுமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. இது போன்ற மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.